வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோவ எல்லாரும் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டூ ரிச். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு, அதுல ஆல்ங்கிற ஆப்ஷன குடுத்துருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். எஸ்ஐபின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. நான் ரூ. 2000 எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். நான் ரூ. 5000 எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. எத பேஸ் பண்ணி இத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்ஐபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து சரியான பதிலே வராது. ஒண்ணு நான் பேங்க்ல ஒருத்தர் சொன்னாரு. அதனால நான் எஸ்ஐபி போட ஆரம்பிச்சேன் அப்படின்னுவாரு. இல்லன்னா என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அதனால நான் அந்த மூலியமா நான் எஸ்ஐபி போட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லன்னா ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல மீடியாஸ்ல திரும்ப 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 இவ்ளோ பணம் போட்டா இவ்ளோ வரும், அவ்ளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதனால நானும் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் ரூ. 2000க்கு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்க? ரூ. 5000 எஸ்ஐபி போடலாம்லன்னா அவங்க கிட்ட பதிலே இருக்காது. இல்ல ரூ. 5000க்கு இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்ட போயிட்டு, நீங்க ரூ. 5000க்கு எஸ்ஐபி போடுறது ரூ. 10,000க்கு எஸ்ஐபி போடலாம். இல்ல கம்மியாவும் எஸ்ஐபி போடலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா, தெரியலைங்க போட சொன்னாங்க நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதில் வரும். என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படிங்கிறது கூட அவங்க கிட்ட சரியான பதிலே இருக்காது. இது கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து, என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மாசம் ஆனா பணம் புடிச்சிட்டே இருக்காங்க. என்னன்னே தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஏதோ ஒரு லோனோ, ஏதோ ஒண்ணு அப்ளை பண்ணும்போது கூடவே சேர்த்து ஒரு எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. இல்ல மறந்துட்டு இருப்பாரு. அதுல இருந்து இவருக்கு மாசம் ஆனா எஸ்ஐபிக்குன்னு பணம் போயிட்டே இருக்கும். அந்த நேரம்னு பார்த்து இவர் கரெக்ட்டா செக் பண்ணும்போது, மார்க்கெட் டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பணம் கண்டிப்பா கம்மியா தான் காட்டும். அது அவர் அப்படியே அந்த இடத்திலேயே ஷாக் ஆயிடுவாரு. என்னது நான் இவ்ளோ பணம் போட்டேன், இவ்ளோ கம்மியா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு வந்து போட்ட பணம் கம்மியா இருக்கே அப்படிங்கிற யோசனை மட்டும் தான் அவருக்கு இருக்குமே தவிர, வேற எந்த யோசனையும் அவருக்கு அந்த டைம்ல வரவே வராது. அதனாலேயே பதட்டமாயிடுவாங்க. அப்ப எஸ்ஐபின்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நெறைய பேருக்கு இன்னும் எஸ்ஐபின்னா என்னன்னே புரியாமலேயே இருக்குங்க. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வேற, எஸ்ஐபிங்கிறது வேற அப்படின்னே நெனைச்சிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் தான் எஸ்ஐபி. பொதுவா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது நல்ல ரிட்டர்ன்ஸா நமக்கு குடுக்கும். என்ன அதுக்குன்னு நாம கொஞ்சம் மெனக்கிடணும். அந்த கம்பெனிய பத்தி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். அந்த ஷேர்ஸ் இப்போ என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, அது இன்னும் ஏறுமா, இறங்குமா இந்த மாதிரி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கும். இந்த ட்ரேடிங்ல, இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல. எப்படி பார்த்தாலும் இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் தான். நம்ம என்னதான் கம்பெனியோட ஷேர்ஸ பார்த்து வாங்குனாலும் சரி, அதோட கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்து, பார்த்து நம்ம வாங்கி வச்சாலும், ஏதோ ஒரு டைம்ல அது லோ ஆச்சுன்னா, சில டைம் நம்ம லாஸ் பார்க்குற மாதிரி கூட ஆயிடும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, நெறைய பேர் குடுக்குற பணத்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்டத்தட்ட 80, 100 கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணி, அதுல இருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ நமக்கு குடுப்பாரு. அதுவும் அதோட மொத்த வேல்யூவையும் என்ஏவியா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இதுல 1, 2 கம்பெனியோட ஷேர்ஸ் பிரைஸ் குறைஞ்சாலும், மத்த கம்பெனியோட ஷேர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கிறதால, நமக்கு இந்த என்டையர் போர்ட்ஃபோலியோவும் பெருசா அஃபெக்ட் ஆகாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட இந்த வீடியோவ பாருங்க. இதுல நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட எஸ்ஐபி பேசிஸ்ல பை பண்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படிங்கிறது நாம ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாசமும் நாம வாங்குறது. பொதுவா நெறைய பேர் வந்து ரூ. 2000 இல்ல ரூ. 5000 இந்த மாதிரி ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரேண்டமா இன்வெஸ்ட் பண்றத விட, நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக இந்த எஸ்ஐபிய போடுறோம், இல்ல நம்மளோட கோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த எஸ்ஐபிய போடுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் மாசமானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஆவரேஜா 12% ரிட்டர்ன்ஸ்ல மாசமானா 25,000 எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தாருன்னா, 5 வருஷத்துல இவரோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 20,62,000 இருக்கும். இத பேஸ் பண்ணி அவர் அந்த வீடு கட்டுற கோல அச்சீவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், சில்ட்ரன்ஸோட மேரேஜ், ரிட்டயர்ட் லைஃப் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா எஸ்ஐபிலேயே ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறையோ நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாசமான ஒரு ரூ. 5,000 எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கோம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எஸ்ஐபி அமௌண்ட்ல இருந்து ஒரு 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றது. அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம வந்து ரூ. 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம்னா, அடுத்த வருஷம் வந்து நம்ம 5,500 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம்.
அதுக்கு அடுத்த வருஷம் ரூ. 6,050 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றது. இதையே நம்ம ஸ்டெப் அப் மெத்தட்ல பண்ணணும். இதை நம்ம நார்மல் எஸ்ஐபிலேயே பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டைப்புக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இந்த 2 டைப்ல இன்வெஸ்ட் பண்றதுல நமக்கு ரிட்டர்ன்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மாசமான நம்ம ரூ. 5,000 எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கோம்னா 25 வருஷத்துல நமக்கு 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 94,88,000 நம்மளோட அமௌண்ட் இருக்கும். இந்த 25 வருஷத்தோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நாம பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 15 லட்சம் தான் பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறது 79,88,000. இதுவே நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் மாசமான ரூ. 5,000 ஸ்டார்ட் பண்ணி வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ், அதாவது எஸ்ஐபி அமௌண்ட்லேருந்து நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துருந்தீங்கன்னா 25 வருஷத்துல உங்களோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,13,00,000க்கு மேலவே இருக்கும். நம்மளோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவே 59 லட்சம் மட்டும்தாங்க. ஆனால் நமக்கு இதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 1,53,00,000க்கு மேல, அதுவும் வெறும் 12% க்ரோத்லயே நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரிட்டர்ன்ஸ்லயே எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி மெத்தட்ல. அதனால இந்த நார்மல் எஸ்ஐபி பிளானை ஆர்ஐபி, அதாவது ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே. எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நிறைய டைப் இருக்குங்க. டெட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. பட் நம்ம இங்க மேஜரா ஈக்விட்டி ஃபண்டை பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்றோம். நம்ம எஸ்ஐபி பண்றது 3 இல்ல 4 ஃபண்டா பிரிச்சு பண்றதே பெஸ்ட். அதுவும் நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாம். ரிஸ்க் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு ரிவார்டும் இருக்குங்க. நம்ம ரிஸ்க்கை கொஞ்சம் அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மிட் கேப்ல, ஸ்மால் கேப்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம மாடரேட்டா ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் அண்ட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹைபிரிட் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப மார்க்கெட் ரொம்ப இறங்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி டைம்ல நான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல நல்லா ஏறும் போதா நான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஐபியை பொதுவாக நம்ம எந்த வகையான மார்க்கெட் கண்டிஷன்லையும் நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் சரி, ஏறி இருந்தாலும் சரி, உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது தான் ரொம்ப சரி. ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கெரியரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், இது வரைக்கும் நான் எஸ்ஐபி எதுவும் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ்மேனுக்கு எஸ்ஐபி செட் ஆகுமானா எல்லாருக்குமே இது செட் ஆகும். யார் வேணாலும் உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் போடணுங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த முறையிலேயே நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சூப்பராக ரிட்டர்ன்ஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எஸ்ஐபியை பற்றின சரியான புரிதலை கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஐபியை பற்றின எதனா கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.